எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். ஒரு நல்ல ஒரு மாரல், நல்ல ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த ஆம்பியன்ஸும் சரி, அந்த கேரக்டர்ஸும் சரி, சவுத் தமிழ்நாடு அப்படியே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்ல. நான் ஒரு ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் சார், நல்ல ப்ரெசன்டேஷன். அது ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இது. தாராளமாக வந்து குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா சொசைட்டியோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பொண்ணோட படிப்பை வந்து எவ்வளோ ஈஸியாக ஒருத்தர்னால கெடுக்க முடியுது அப்படிங்கிறத காட்டுறோம். இவன் ஃப்ரீயாக இருக்காங்கிறதுக்காக ஒரு படிக்கிற பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ அதை வந்து தெளிவாக நல்ல பஞ்சில் கொடுத்துருக்காரு. இட்ஸ் கிரேட் மாரல் சார், எக்ஸலண்ட். எக்ஸ்பீரியன்ஸ்டாக தெரியுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக. எஸ்பெஷலி வந்து நம்ம ஹீரோ அவரு சார் வந்து யூடியூபர்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணோட அப்பா. ஆனா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது சார். இல்ல, ஒரு கதையம்சமான படம். தியேட்டர்ல வந்து படத்தை பார்க்கலாம், ஒன் டைம் வந்து என்ஜாய் பண்ணி எல்லாருமே பாக்குற மாதிரி தான் இருக்கு. இன்னும் அருவருப்பாலாம் இல்ல படம். இது ஒரு கடுக்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையம்சமான ஒரு படம்னு சொல்லலாம். இதுல வந்து நடிச்சவங்க எல்லாமே வந்து புதுசு அப்படின்றாங்க. பாத்தீங்கன்னா அவங்க விஜய் கவரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இயல்பான நடிப்பு. எப்படி ஒரு விஜய் சேதுபதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயல்பா நடிச்சாரோ அந்த மாதிரி ஒரு ஒரு இயல்பான ஒரு ஹீரோ தான். ரெண்டு ஹீரோ போட்டிருக்காங்க. அதுல விஜய் கவரிஸ் ஒருத்தர், அடுத்தர் இன்னொருத்தர். ரெண்டு பேருமே இயல்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. இதுல விஷயம் என்னன்னா, அந்த ஆக்ட்ரஸ் வந்து டிஸ்டர்ப் பண்றது வந்து அவங்க எப்படி அதுல வந்து சமாளிக்கிறாங்க, அவங்கள எப்படி வந்து அந்த கடுக்கா அப்படின்ற அந்த டைட்டிலோட இதுதான் கொடுத்துருக்காங்க படத்துலயும். அவங்களுக்கு எப்படி கடுக்கா கொடுத்துட்டு அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுதான் படத்தோட இது. ஸோ இதுல நடிச்சிருக்கிற விஜய் கவரிஸும் சரி, கேமராமேன் சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா நிறைய படங்களை கொடுத்து நல்லா வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு. படம் ரொம்ப அருமையான படங்க, நல்ல படம், நல்ல ஃபேமிலியான படம். ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்க. நல்ல புது மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்ல படம், வாங்க. டைரக்டர் புது டைரக்டர், நடிகர்கள் எல்லாம் புது நடிகர்கள். நல்ல படம், நல்ல மெசேஜ் சொல்ல படம். எல்லாரும் வந்து பாருங்க. நல்ல கதை மெசேஜ், வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மெசேஜ் தான். கண்டிப்பா வாங்க, நல்ல படம் தான். வந்து விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு லவ் பண்றான்னு ஒரு டார்ச்சர் பண்றான் அப்படின்னும் போது அவன் மூவ் எப்படி நம்ம போகணும், அடுத்து மூவ் எப்படி போகணும், நம்ம ஃபியூச்சர் என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்கு. நல்ல படம், கிராமத்து சாயல்ல இருக்கு, ஸ்லாங்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஸ்லாங்ல நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, கூட இருக்கவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. வாங்க வந்து ஃபேமிலியோட பாருங்க, நல்ல படம். நல்லா இருக்கு பிரதர், சூப்பரா இருக்கு. பெண்களுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஆண்கள் வந்து என்னதான் வந்து ஒரு தப்பு நடந்தாலும் அதை ரொம்ப இது பண்ணிக்காம பெண்கள் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வாழ்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்ல புதுசாக நல்லா அவங்களால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் சைடும் நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங்லாம் கிராமத்து மேக்கிங் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் கடுக்கா படம் சூப்பராக இருந்துச்சு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண்கள் பாதுகாப்பாக விழிப்புணர்வு மாதிரி இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கதை மிக மிக அருமையான இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மிக மிக அருமையான படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கதையில வந்து ஒரு பெண் அடிமையா போயிட்டு திருப்பி அதை திருந்தி வாழ்ற மாதிரி அந்த சீன் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து ஒன் லைனா சொல்லணும்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கேர்ள்ஸ்லாம் வந்து லவ் டார்ச்சர் பண்றவங்ககிட்ட எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத ஒரு ஷார்ட்டா சூப்பரா சொல்லியிருக்காங்க. இன்டர்வல் பார்க்கும் நல்லா ட்விஸ்ட். செகண்ட் ஹாஃப் மேல மூவி சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹீரோக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, ஆனா ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மூவி சூப்பரா இருக்கு. கிராமத்து சைட்ல இது வரைக்கும் ஃபைட் ஆக்ஷன் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல சூப்பரா நல்லா இருக்கு. படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொடுத்த அந்த ட்விஸ்ட்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது 2005 2006 ஒரு பொண்ணுக்கு படிக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த லவ்ல எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்க படம். அதுதான் ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு லவ்வை தாண்டி வரா அப்படின்றத காமிச்சிருக்காங்க. சூப்பராக தான் இருக்கு. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா தான் இருக்குது, பெருசாக இந்த லேக் இல்லை, நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. காமெடியாக கொண்டு வந்து கடைசி வந்து கருத்தில் முடிச்சிருக்காங்க. என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பொண்ணுங்க வந்து எப்பயுமே வந்து அவங்கள வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்காங்க. 12th முடிச்சவங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அடுத்து வந்து யாராவது ஃபாலோ பண்ணுறா, லவ் டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு உடனே ஏதாவது நியூஸ்க்கு ஏரியாக்குள்ளே பழகி அவங்களுக்கு ரொம்ப கட்டாய கல்யாணம் பண்ணி இது பண்ணுறது, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து அவங்களே படிக்க விடுங்க, அவங்களே வெளியே போவாங்க, அவங்களுக்கு வயசு கூட